லைவ் க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. எத்தனை மணிக்கு வர சொன்னா எப்பக்கா வரீங்க? என்ன பண்ற சசி, இன்னைக்கு என்ன கட் பண்ணிட்டீங்களா? லைவ்ல இருக்கேன். லைவ்லயே பரவாயில்லக்கா. கம் ஹியர். எத்தனை தச்சிங்க? உங்களை எல்லாம் காட்ட மாட்டேன், பயப்பட வேணாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே யார் பார்க்க போறா? ஒண்ணுதான் ஸ்டிச் பண்ண. எனக்கு பேங்க்ல வேற வேலை வந்துச்சு, நான் சொன்னேன்ல சசி. சரிங்கக்கா. அதனால ஐயோ எனக்கு மெயினே அதுதானே. பிங்க் தானே கேட்டுனீங்க? அந்த பிங்க். ஐயோ சரி பரவாயில்ல, எப்படி நாளைக்கு. சரி, அது ஒரு 8:30 மணிக்கு நான் வருவேன். அன்னூர் மளிகை பொருள் வாங்க வரேன். இது என்னன்னா இது பாருங்க, நான் எல்லாரும் பாருங்க. ப்ளவுஸ் தானே காட்டேன் உங்களுக்கு. சசி, இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். நீங்க எனக்கு இந்த ஒரு பரவாயில்லக்கா. ஏன்னா பேக் ஹுக் தானே நீங்க போடுவீங்க, எல்லா பினிஷிங் பண்ணி பின்னாடி கட் பண்ணுவேன். மறந்தாப்புல கட் பண்ண. ஐயோ எனக்கு கை காலே ஓடல. இதுக்கா இப்படி ஒரு ரியாக்ஷன்? நான் தானே போட போறேன், என் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு நீங்க பின்னாடி காமிக்கும் போது க்ளோஸ் பண்ணிக்கீங்க கொஞ்சம். சரிங்களா? சரி, அக்காவை அப்படியே ப்ரோமோ பண்ணி விடுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா நான் எப்பயுமே நான் தான் வந்துட்டு எங்க ஸ்டிச்சிங் தான் மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல பண்ணுவேன். இன்னைக்கு 2 பேரும் லீவு, அதனால அக்கா கிட்ட கொடுத்து இதுக்கு முன்னாடி தச்சிருக்கேன் நான். இங்க வேண்டாம், இது வேண்டாமா, வேற ஏதாவது காட்ட சொல்றாங்க. நீங்க லைவ் போயிட்டு சசி பயப்படுறாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு விட்டுருங்க. கட் பண்ணி லைவ்ல எடிட் எல்லாம் பண்ண முடியாது. அப்படியா? லைவ் டெலிகாஸ்ட். சரி பரவாயில்லக்கா. அக்கா இங்க பாருங்க, நான் தானே போடுறேன், ஒரு நாள் தான் போடுவேன், அதுக்காக அதனால ஒண்ணும் இல்லக்கா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சசி, அந்த பிங்க் இன்னொன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ஃபுல்லா சாரி வந்து ஃபுல்லா ஜரி ஒர்க்காவே இருக்கு பிளவுஸ். அதுக்கு வந்து சிம்பிளா கைக்கு மட்டும் நான் டிசைன் வச்சிருக்கேன். பின்னாடி வச்சாலும் கசகசன் இருக்கும், இங்க ரொம்ப நீட்டா இருக்கும். கசகசன் தான் பிடிக்கும். சரி ஓகே, அப்ப நான் சிம்பிளா அதுக்கு மட்டும் வைக்கிறேன். சரிக்கா பாருங்க வரேன். நான் இப்போ பாப்பா கூப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூல்ல இருந்து இப்படி வந்துட்டேன் நானு. சரிக்கா. சரி, நான் ஒரு 8:30-9 மணி பக்கம் வருவேன். சரிங்கக்கா. நான் வந்து டிசைன் சொல்லுவேங்க அக்கா கிட்ட, எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு தைச்சு கொடுப்பாங்க, கரெக்டாக இருக்கும் அவங்க ஸ்டிச்சிங்கு. ஆக்சுவலாக என்னோட டைலர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு லீவ் போட்டு போயிட்டாங்க. குர்த்தி ஆர்டர் தும்பு 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 வந்துட்டு இருக்கு. அந்த என்னோட பேஜ் காட்டுறேன் பாருங்க, என்னோட அஃபிஷியல் குரூப்போட பேஜ் சசி ஃபேஷன் பேலஸ் ஓப்பனே ஒரு பேஜ் இருக்கு. சி இது எனக்கு தெரியுமா தெரியலையே, பக்கத்தில் வரேன். தெரியுதுங்களா? இன்னும் கிளார் அடிக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குனால தெரிலன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட அஃபிஷியல் குரூப்பு, நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்குள்ளே அந்த பீஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் மட்டும் உள்ளே தெரியுதுங்களா? என்னோட ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அந்த எல்லோ வித் மெரூன் டாப் தான். தெரியுதுங்களா? நான் வாட்டுக்கு ஆர்டர் வந்துட்டே இருக்குதுங்க. இன்னைக்கு வந்த ஆர்டர்ஸ் இதெல்லாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் அப்படி என்ன ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க இல்லைங்க. பாருங்க, நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? அந்த எல்லோ கலர் இன்னைக்கு வந்த ஆர்டர் இதெல்லாம். தெரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஒவ்வொரு கஸ்டமர் போடுறது வந்து எனக்கு குரூப்பில் வந்து பேமெண்ட்டும் அதையும் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக ஆர்டர்ஸ் இதுதான், பெர் டே ஆர்டருங்க. தெரியுதுங்களா? இந்த குர்த்தி செம்ம ரெஸ்பான்ஸு. நான் எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபேப்ரிக் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். மேக்ஸிமம் வந்து 7 to 14 days டைம் தான் நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லி எடுத்துகிட்ருக்கோம். இருந்தாலும் இதை காட்டணும்ல. நேற்றெல்லாம் அவ்வளோ ஆர்டர்ஸு. நான் என்ன பண்ணேன்னா என்னோட யூனிட்டுக்கு கால் பண்ணி அப்படியே மாற்றி விட்டேன். இவ்வளோ சைஸஸில் இத்தனை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பட்டாலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 60 துப்பட்டா பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. குர்த்தியோடது மட்டும் நான் வந்து வெளியில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 சாரியில் தான் நான் அது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. லவ் யூ ஆல், அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணீங்க. ஏன்னா அந்த வீடியோவுமே எனக்கு நல்லா ரீச் ஆனிச்சு. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோடது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து மிஸ்ஸே ஆகாதுங்க. 100% ஷுவராக சொல்லுவேன், குவாலிட்டி மிஸ் ஆகாது. அண்ட் தென் இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன் இறக்கிருக்கேன், நிறைய கலெக்ஷன்ஸு. நீ பார்த்துக்கோங்க. இந்த சாரீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு, நல்ல ஒரு காட்டன் சாரீ, ஆனால் பனாரசி அந்த சைட்லேருந்து வர்ற ஐட்டம் இது.
சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன். நான் ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி நான் லைட் ஷேடு வந்து அதிகமாக போயிருக்க மாட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இதில் எந்த ஒரு ஃபில்டர்ஸும் போடலை, அப்படியே கிளியராக இருக்குது. அண்ட் இப்போ நான் போட்டிருக்க குர்த்தி கூடமே வந்துட்டு உங்களுக்கு சேலுக்கு தான் இருக்குதுங்க. டான்ஸ் கூட பண்ணியிருப்பேன், வா வா பக்கமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டு தெரியுதுங்களா, த்ரெட்டுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உட்காந்து ட்ரா பண்ணுவேன், ட்ராயிங் வந்து பண்ணி எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த அக்கா கிட்ட வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தேன். எப்படின்னா காலர் வச்சு கேட்டிருந்தேன். சி ஃப்ரண்ட்டில் வந்து காலர் வச்சு கைக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு கொடுங்கக்கா, தெரியுதுங்களா. எங்களோட ஓன் ஸ்டிச்சிங் போயிட்டுருக்குங்க. எங்ககிட்ட சாரீ வாங்குறவங்களுக்கு எங்களோட ஓன் ஸ்டிச்சிங் போயிட்டுருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் அங்கங்கே போகணும்னு சொன்னாங்களா, சரி எல்லாருமே மொத்தமாக போங்க, ஏன்னா கட்டிங் மாஸ்டர் இருந்து எல்லா வேலையும் பண்ணணும், அவரே மெயினாக லீவ் போட்டிருக்கிறதுனால எல்லாருமே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை முடிக்கிறதுக்காக, ஏன்னா நாளையிலேருந்து உட்காந்து ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. தீபாவளிக்கு இன்னும் நமக்கு பக்கமாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக லீவ் போட சொல்லிட்டு இனிமேல் லீவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் தீபாவளி முடிகிற வரைக்கும். ஏன்னா எனக்கு சாரி வந்து ஈஸியாக மூவ் ஆகிடும். பட் வந்து குர்த்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியுமே வந்து 10 to 14 days ஆகிடும். ஒருத்தவங்க ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து டைமு நீ பார்த்துக்கோங்க. கை பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன். முன்னாடி வந்து காலர் நெக் வரும். ஸோ கண்டிப்பாக இதை நான் நாளைக்கு வியர் பண்ணுவேன். அந்த அக்கா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்களாமா, அவசரத்தில் வந்து அடிக்கும்போது பின்னாடி எப்பயுமே பேக் ஹூக்கு தான் வைப்பேன் நான், இந்த தடவை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். இதை வந்து என்ன பண்ணுறது தெரியல, நான் தான் அப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நான் தானே, மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது கரெக்டாக தைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து எங்களோட யூனிட்லேயே வந்துட்டு எங்களோட கடையிலே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வேணாலும் நான் பண்ணி கொடுப்பேங்க. சரி, பின்னாடி இந்த மாதிரி கட்டு வராது, அவங்க அதை தான் காட்டிடாதீங்க அப்படின்னாங்க அந்த அக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் உள்ள இந்த கிளாத்தை எடுத்து நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். இன்னுமே வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் அது ரொம்ப டைம் எடுத்துரும். அவங்கள்ட்ட ஒரு பசங்க கடையில் ஆள் இல்லாதனால அவங்கள நிறைய தைக்க சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதனால் வந்துட்டு சரி சிம்பிளாகவே தைச்சி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இது ரொம்பவே அழகாக இருக்கும், நாளைக்கு நான் போடும்போது பாருங்கள். இதோட சாரி வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடும், தெரியுது அவங்களுக்கு. த்ரெட்டு ஒயிட் கலரில் த்ரெட்டு, ரொம்ப அழகான கலருங்க, ரொம்ப மைல்டான கலரு. ஸோ இந்த சாரி இந்த சைட்லேயும் போட்டுருவேன். முக்கியமான விஷயம், sasifashionpalace.com அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட்டோட அந்த டொமைன் வந்து சம் இஷ்யூனால அது வந்து நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். sasifashionpalace.in .com கிடையாது, .in. நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணாலும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி என்னோட பயோலையும் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. sasifashionpalace.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் என்ன கோடு போட்டிருந்தேன்னா அந்த கோடு அப்படியே இதில் விசிபிள் ஆகும் உங்களுக்கு. நான் .comல போட்டிருந்த குர்த்தியோடது சாரியோடது எல்லாமே சேம் கோடு தான் இதுலேயும் விசிபிள் ஆகும். பட் அந்த டொமைன் நேம் மட்டும் .comங்கிறது .in சேஞ்ச் ஆகும். நான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஈவினிங் கொடுக்குறேன். நான் லாஸ்ட் டைம் என்னோட குட்டி குஞ்சு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என் கூட இருந்திருக்கும். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து .inங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சாரி, நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த சாரி இப்போ நமக்கு சேல் இருக்கு. பசங்க போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிரிண்டடு காதி காட்டன் சாரி, சூப்பரான சாரி. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வராது, சரிங்களா. பங்கு வணக்கம் பங்கு, வணக்கம் பங்கு. சூப்பரான டிசைன். ஆனால் நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சாரி வாங்குறவங்க சாரி வாங்கிக்கோங்க. பட் நான் இதுக்கு வந்து ரன்னிங்காக ஃபேப்ரிக் கேட்டிருக்கேன், நேபாளில் கேட்டிருக்கேன் நான். அவங்க வந்து ரன்னிங் ஃபேப்ரிக் வந்துட்டு ஒரு 5-6 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு அவங்க ரெடி பண்ணி கொரியர் வரத்துக்கே எப்படி 7 days ஆகிடும். அதில் வந்து நான் குர்த்தி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த இதில் இதே டிசைன் தான், ஆனால் இது வந்து சாரி, அது வந்து உங்களுக்கு ரன்னிங் ஃபேப்ரிக்காக வந்துடும். ஸோ அதில் வந்துட்டு நான் குர்த்தி பிளான் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு குர்த்தி வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இந்த சாரி ஃபுல்லாக பாருங்கள், காதி காட்டன் ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்மளோட பேஜில் இருக்கும். நான் எப்பயுமே வந்து ரீசெல்லர் கிட்டலாம் நான் வாங்க மாட்டேன், சரிங்களா. டைரெக்டாக வந்துட்டு எங்கே ப்ரொடக்ஷன் நடக்குதோ அங்கே தான். என்னப்பா எங்கே போகிற, வீட்டுக்கா? பார்சல் வாங்கிட்டியா? டிடிடிசியில் வாங்கி இதானே அது? சரி தெரியுதுங்களா, ரொம்ப அழகான ஒரு கலர். ரொம்ப நாள் ஆச்சுல நான் லைவ் வந்து
கீழே வித் டேசலோட வந்துடும் உங்களுக்கு. சூப்பரான ஒரு இந்த டிசைன்லாம் யாருக்கு தாங்க பிடிக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்தோன்னே அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து ரெடியாக எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இதில் ரன்னிங் ஃபேப்ரிக்காக வேணும். ஏன்னா அந்த டசல் ஒர்க்கு இதெல்லாம் இல்லாமல் முந்தியை நான் வேறு மாதிரி கேட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டில் வச்சு கொடுங்க. இல்லை அப்படின்னா முந்தி இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக இது எப்படி மேலே வந்துட்டு ப்ளைனாகவும் கீழே வந்துட்டு இந்த ஃப்ளவர் டிசைன் வரும், அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தரண்ட் இருக்காங்க. பட் உங்களுக்கு சாரீ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வராது. சரிங்களா, ப்ளவுஸ் வராது. 5.5 மீட்டர் தான் வரும். ஸோ வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மறுபடி இந்த சாரீ எடுத்துக்கிடுமா, அவள்கிட்ட சொல்லி செட்டிநாடு காட்டன் சாரியெல்லாம் அங்கே வந்துருந்துச்சுல்ல நம்மளோட, அதெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லுங்க. இன்னொரு தடவை லைவ்ல காமிச்சிடலாம். இது இந்த சாரீ நம்ம இப்படி காமிச்சா எப்படி ஏமா, ஒரு ப்ரஷ் பீஸ் எடு. பாடியே தெரியல, ப்ளவுஸ் தான் இருக்கு. நம்ம முகூர்த்த சாரிக்கே வந்து இந்த சாரீ டப்பு கொடுக்கணும். டஃப் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சூப்பரான ப்ரீமியம் சாரீ. ப்ரீமியம் வந்துட்டு பனாரசி சில்க் சாரீ. இது வந்து என்ன சொல்கிறதுனா, கட்டிட்டு போனீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு இந்த சாரீ இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான லுக்கு. நீங்களே பாருங்கள், அந்த ஒரு ஷைனிங் வந்துட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் லைவில் தான் அது எந்த ஒரு ஃபில்டரும் போடலை. நல்ல ஒரு மெரூன் கலரில் வந்துட்டு இந்த பார்டரில் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஜரி செம்ம லுக்கு. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆரியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி போகணுன்னே கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்துட்டு இதுக்கு வந்து 3/4 ஹேண்ட் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான், இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும். தெரியுதா டிசைன்? இதுதான் ப்ளவுஸாக வரும். மாதிரி செட்டிநாடு காட்டன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருப்பா. அப்புறம் அந்த மைசூர் சில்க் சாரீ வந்துட்டு இப்போ நம்ம பிங்க் கலரில் கட்டியிருந்தேன் தெரியுமா, அதுலேயே ப்ளூ இருக்கும். அது ரெண்டையுமே எடுத்துட்டு வா. ஓகேங்களா, அழகான சாரீ. எனக்கு இந்த சாரீ பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ. யாருக்கெல்லாம் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் இந்த டாப். தெரியுதுங்களா இந்த டாப்பு? ஸோ ரெகுலர் வியருக்காக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் சொன்னா, இப்போ மட்டும் வீடியோவில் நல்லா அழகாக தெரியுது. முக்கி எடுத்தோம்ல எவ்வளோ பிளர்ராக இருந்தது. ஃபில்டரே போடாமல் நல்லா இருக்கு. இது நான் வந்து துப்பட்டா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் இதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு நீங்கள் லெக்கின் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலுக்கு தான் இருக்குது. 699 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் லைனிங்கோட கொடுத்துருக்கேன், ஃபுல் ஹேண்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா, குர்த்தியில் வந்து எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா? இப்போ நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு அதை வந்துட்டு லென்த்தியாக பண்ணுவீங்களா, 3/4 பண்ணுவீங்களா, அம்பர்லா பண்ணுவீங்களா சொல்லி கேட்பீங்க. என்ன சொன்னாலும் வில் டூ, கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சரிங்களா, உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை கண்டிப்பாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொன்று, அம்பர்லா கட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து அதிகமாக எடுக்கும் இல்லையா? இப்போ நார்மலாக வந்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 சாரீ எடுக்கிறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு 2 குர்த்தி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு 2.5 மீட்டர் தான் நமக்கு அதிகமாக செலவாகும். ஸோ அப்போ ரெண்டு குர்த்தி நார்மல் அடிக்கிறோம் அப்படின்னா அம்பர்லாவுக்கு 3/4 சாரீ காலி ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபேப்ரிக்கில் வந்துட்டு ஒரு 2 மீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா 3.5 மீட்டர் அந்த மாதிரி போயிருங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு டிஃபர் ஆகும், அந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். நார்மல் குர்த்தியில் நீங்கள் அம்பர்லா கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக பண்ணி தருவோம். இல்லை ஒரு சின்ன கரெக்ஷன், நிறைய வந்து எங்கள்கிட்ட கரெக்ஷன்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து கை கொஞ்சம், ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட் ஸ்லீவெல்லாம் வைப்பேன், அது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது. கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் நான் பண்ணி கொடுப்பேன். இல்லை கையில் ஏதாவது குட்டி ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லுங்கள். அம்மா ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த சாரீ மறுபடியும் ரீலான்ச். வச்சிருமா எல்லா காஞ்சியும் நான் தான் சொல்லியிருந்தாலே நம்மளோடதுல எல்லாமே வந்துட்டு ப்ரீமியம் குவாலிட்டிஸ் மட்டும்தான் வந்துட்டு மூவ் பண்ண போகிறோம். பிகாஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் பிளான். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே ப்ரீமியாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள், ஞாபகம் இருக்கா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு மல்லிப்பூ வச்சுருக்கும்போது ஆசை மச்சான் வாங்கி தந்தேன், அந்த சாங் பண்ணியிருந்தேன். அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு என் அண்ணா ஒருத்தவங்க விருதுநகரில் இருக்காங்க,
அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப ஜுவல்லரி எல்லாம் நிறைய போட்டு இந்த saree நான் பண்ணியிருந்தேன். சி எனக்கு ஒரு 3 மாசமாவே ப்ரீ புக்கில் இன்ன வரைக்கும் எனக்கு வந்ததும் கொடுங்கன்னு சொல்லி கேட்ட கஸ்டமர் அவ்வளோ கஸ்டமர். ஆனால் நான் எல்லாருக்கும் டிஸ்பேச் கொடுத்துட்டேன், யாருக்குமே பெண்டிங் கிடையாது. பட் மறுபடியும் இதை இறக்கியிருக்கோம். எங்கம்மா அந்த காஃபி கலர் saree எல்லாமே போயிடுச்சா? ஏம்மா ஒன்று மட்டும் இட, ஒரு saree மட்டும் எடுங்களேன், காமிச்சிட்றேன். பேக்கிங் அது பார்சல் எடுக்க வரும்போது சொல்லி டக்குன்னு நம்ம அவனை கொடுத்துட்றேன். நான் தெரியுதுங்களா? எலிஃபண்ட் டிசைனு செம்ம ரெஸ்பான்ஸுங்க இந்த சாரீ. ஏன்னா எனக்கு இந்த சாரீ பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து எந்த சாரீலாம் செட்டிநாடு போடுறேனோ எல்லாத்துலேயுமே குர்த்தி பிளான் பண்ணுறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிசைனில் நான் பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. சாரீ வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரீ புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பட் ஆனால் குர்த்தியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 டேஸாவது டைம் எடுக்கும். சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 1 மந்த்தாவது டைம் எடுக்கும். ஸோ தீபாவளிக்கு முன்னாடியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது நம்மளோட பேஜில் எப்பயுமே செட்டிநாடு காட்டனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் மாறும்போதும் டிசைன் வைஸ் மாறும்போதும் சின்ன சின்ன பேமெண்ட் ஒரு 50 100 50 100 இல்லைனா ஒரு 50 70 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி ஆல் சாரீஸ் 1119 இதுதான் 1119 இதுதான் நம்மளோட ப்ரைஸு, ஓகேங்களா? இந்த சாரிக்கு எத்தனை பேர்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? என் பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப அழுகாத குறையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எப்போக்கா அனுப்புவோன்னு. என் அண்ணன் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு போனப்போ நான் கட்டின சாரி டில் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 சாரி நான் டிஸ்பேச் பண்ணுறேன். என்னன்னா ரேப் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை எங்களுக்கு ஒரு 30 சாரீஸ் தான் வருதுங்க. ஆனால் எனக்கு ஆர்டர் வந்த சாரீ மோர் தென் 500 சாரீஸ்க்கு மேலே. நான் இப்போ வரைக்குமே ஒரு 300 சாரீஸ்க்கு மேலே டிஸ்பேச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபில் ஆகிட்டே இருக்கு. நம்ப முடியலல்ல, உண்மைதாங்க அது. எங்கம்மா உங்களோட பெண்டிங் பார்சல் இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, பத்திரமா வச்சுருக்காங்க. அவ்வளோ ஆர்டர்ஸ் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா இந்த சாரீ அவ்வளோ டிமாண்டு. பிகாஸ் எல்லாருமே இது வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. ஆனால் கஸ்டமர் எல்லாருமே கேட்டது என்னென்னா இந்த இடத்துல வர இந்த டிசைன் இருக்குல்ல அனிமல் டிசைனு, இது வந்துட்டு சிலதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாக்கோட டிசைன் இருக்கும், சிலதுல எலிஃபண்ட் மட்டும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையோட டிசைன் இருக்குது பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த சாரீ வேணும்னா கண்டிப்பாக 25 டேஸ் ஆகும். நான் வந்து மறுபடியும் 700 சாரீஸ் வந்து நான் ப்ரீ புக் போட்டிருக்கேன். தீபாவளிக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 700 சாரீ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வரும். ஆனால் யாருக்கெல்லாம் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இங்கே வருங்க, தருதலை போல. நான் இன்னும் உங்களோட அந்த இதெல்லாம் பார்க்கல, மீன்ஸ் என்ன சொல்கிறது, உங்களோட அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கல. இருப்பா, இது வந்து இது பண்ணிடலாம் ஃபியூ மினிட்ஸ். இது எந்த பேஜ்? ஃபேஸ்புக். இது எதோடது இருக்குன்னு தெரியல. இது ஃபேஸ்புக்கில் எந்த லைவில் எதில் வந்திருக்கேன்னு பாருங்களேன். கொஞ்சம் லைவில் எதில் லைவ் வந்திருக்கேன்னு பாருங்க. கொஞ்சம் வர மாட்டேங்குது. பெரிய நாய்க்கு எம்டி ஐடியில் வந்து லைவ் வரேன். சாரி, இதில் ஒரு எக்ஸ்பிளைன் என்னங்க? இன்ஸ்டா இல்லை, ஃபேஸ்புக்கில் பாருங்க. இதில் லைவ் வந்திருக்கேன். நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த காஞ்சி காட்டன் சாரி இது எல்லாமே வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டாக் எடுத்திருக்கோம். பட் இதுக்கு வந்து ப்ரீ புக் ஆர்டர் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி லைவ் வந்ததுனால இதுவும் ஓடிடும். இன்னொரு சாரி லாஸ்ட்டாக காட்டுறேன். அப்போ அந்த இதில் எடுசன் அதில் இருக்கண்ணா. இது எடு, இது எல்லாத்தையுமே காஞ்சி கட்டன் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் இந்த கலர் சூப்பரான மாம்பழ எல்லோ, நல்ல ஒரு மெதுவாம்மா, கலைவாணி மெதுவா, மெரூன் கலர் பார்டரு. ஸோ இந்த சாரீ வந்து நான் ஃபஸ்ட் டைம் காட்டும் போதே நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க, எனக்கு இதை கட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்களோட ஷாப் வந்துட்டு சார் கோயம்புத்தூரில் இருக்குங்க, அன்னூரில் தான் என்னோட கடை இருக்குது. ஸோ இந்த சாரீ வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் படிக்கணுமா? என்னை ரொம்ப பிடிக்குமா?
இங்கே பக்கத்தில் எடுத்து வச்சிருப்பா. இங்கே நீங்கள் வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். பார்த்து பங்கு செம்ம சாரி கலெக்ஷன். தேங்க்யூ பங்கு. எங்கள் பங்கு அப்பப்போ அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க, அப்பப்போ ஷாக் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு 7:30 வராங்க. பங்கு என் பங்கு உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது. நம்ம பிள்ளைங்க அப்படியே கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது. இடையில தான் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்கன்னா எங்கே சில டிக்கெட்டு குறையுது அப்படி சொல்லிட்டு வாலண்டியர் நம்மள போய் மெசேஜ் பண்ணுறது, இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் தஞ்சாவூர் வந்திருந்தேன் சிஸ்டர், பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் என்னோட நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், 14 வருஷம் ஹாஸ்டலில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, நான் படித்து வளர்ந்ததெல்லாம் ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன் நான். ஸோ அந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டு நான் நல்லா இருந்தால் தான் போகணும், ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்டலுக்கு போகணுன்னு ஒரு கர்வத்தோடு இருந்தேன். ஏம்மா ஸோ அதனால் ஆஃப்டர் லாங் டைம் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஹாஸ்டலுக்கு போகிறேன். உண்மையிலுமே அந்த ஃபீலை வந்து நான் உண்மையாக ஃபீல் பண்ணி நான் உங்களுக்கு அந்த வாய்ஸில் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் அது போகும்போதே ஒரு மாதிரி பதட்டுறோம். உள்ளே போனோடனையும் 2 அக்காங்க அங்கே வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க நான் அங்கே இருந்தது. இன்னும் வீட்டுக்கு போலையா? கிளம்புறியா? போ, கதை ஒரு மணி நேரம் தந்துக்கூடாது, ஓடு, ரிப்போர்ட் சொல்லிட்டு போ. ஸோ போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலாக இருந்தது, யாரையுமே பார்க்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையோடு நான் உள்ளே போனேங்க. பார்த்தோன்னையும் பழைய ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னோடனையும் எனக்கு அப்படியே தாரையாக தண்ணி ஊற்றுது. ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருந்ததா, ஒரு எப்படி சொல்றேன்னா குட்டி குட்டி அந்த ஞாபகங்கள்லாம் அந்த அக்கா பார்த்தோன்னே எனக்கு வந்துச்சு. ஏன்னா எனக்கு சோப்பெல்லாம் இருக்காது குளிக்கும்போது, ஐ மீன் ஹாஸ்டலில் படிக்கும்போது எனக்கு குளிக்கிறதுக்கு சோப்பு இல்லைன்னா அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்டன்ட் எல்லாம் நடந்தது எனக்கு அப்போ ஞாபகம் வந்துச்சு. போனதும் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு எனக்கு அப்படியே கட்டி பிடிச்சி அலனும் போல் இருந்தது. அவ்வளோ ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்ததுங்க அது. என்னதான் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் பார்க்குறத விட அவங்க தானே நம்மளை வளர்த்து விட்டாங்க. ஏன்னா பொத்தி பார்த்துக்குவாங்க. பொம்பளை பிள்ளைங்க இல்லையா, ஹாஸ்டலை விட்டு வெளியில் போகும்போது அந்த அக்காவுக்கு கால் முடியாது. ஆனால் அதோட எங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு மீன்ஸ் நாங்கள் ஒரு 100-150 பிள்ளைங்க வந்து 2 கை பிடிச்சிட்டு இங்கேருந்து ஸ்கூல் வரையும் நடந்தே போவோம். அப்போ முன்னாடி ஒரு வார்டன் பின்னாடி ஒரு வார்டன் வருவாங்க. அப்போ வந்து அவங்க முடியாதோடையே எங்களை வந்து அவ்வளோ ஒரு பத்திரமா பார்த்துக்குவாங்க. ஸ்கூலில் விட்டு அவங்க மறுபடியும் ஹாஸ்டல் வந்துடணும், மறுபடியும் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதெல்லாம் எனக்கு ரிமைன் ஆகிட்டே இருக்கு மைண்டில். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. உள்ளே போனால் நாங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த ஹாஸ்டலில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 பிள்ளைங்களா 85 பிள்ளைங்களா தான் இருந்தது. அப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் நான் போகும்போது எதுவும் சம் ப்ராப்ளம் போல இருக்குது, குழந்தைங்கள வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. போனோடனையும் உட்கார சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்து பேசிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்பீச் கொடுங்க அப்படின்னாங்க. சில மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப வீக்கானாலா எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது நான் அழுது பார்த்தோன்னா அந்த அக்கா கால் முடியாத அக்கா இருக்காங்களா அவங்களும் அழுதுட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக நான் படித்த ஹாஸ்டல், என்னை வளர்த்த ஹாஸ்டல் நான் பண்ணாமல் இருப்பேன்னா போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், நான் இங்கிருந்து உங்களுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். அங்கே போய் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணோம். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது சொல்ல வேணாம், பட் நான் பண்ணேன். நான் படித்த ஹாஸ்டல் இல்லையா, நான் அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே நானும் ஒரு ஆள் இருக்கும்போது எனக்கு இங்கே அந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நிறைய ஞாபகங்கள். என்னால் அதுலேருந்து ஜீரணிச்சு வெளியிலே வர முடியல, அப்படி இருந்தது. ஸோ கண்டிப்பாக நான் படித்த ஹாஸ்டலுக்கு இதை சொன்னது யாருன்னா எங்கள் அண்ணன் தான் சொன்னது. நீ தான் சொல்லிகிட்டே இருப்பல்ல, நான் நல்லா ஆனதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பல்ல, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இப்போ என்ன உனக்கு வர கிளம்பு அப்படின்னு சொல்லிச்சு. அதனால நான் வேற ஒரு வேலையை போகும்போது நாங்கள் அப்படியே வந்துட்டு அங்கே போய் அதுக்கப்புறம் பெரிய கோவில் போயிட்டு மகாராஜா சில்க்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனோம். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் படித்த ஹாஸ்டலா, நீங்கள் எதனால் இவ்வளோ வருஷம் படிச்சிங்க, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்கே, நிறைய கொஸ்டின்லாம் ரைஸ் ஆகிட்டே இருந்தது. அது நம்ம நிறைய சொல்லணும்ல. போய் சொல்லாதீங்க பங்கு, உங்களை மெயின்டைன் பண்ணவே பிஜி போய் சொல்லாதீங்க பங்கு, உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 10 வார்டன் வேணுமாமா. ஆனால் சரியான சேட்டை பங்கு, நீங்கள் சொல்கிறதுல வந்துட்டு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா வாழை மட்டும்தான் எனக்கு கிடையாது, அவ்வளோ 7:30 கூட்டுவேன். ரோட்டில் போகும்போது 7:30 கூட்டுவேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கும் பாய்ஸ் ஸ்கூல் இருந்தது, இப்போ அது வந்து போயிட்ட மாற்றிட்டாங்க. அந்த ஸ்கூலுக்கும் இடையில ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும்.
அந்த காம்பவுண்ட் இவங்க கட்டுறது, நாங்க போய் உடைக்கிறது. நாங்கள்ல நான் போய் ஏறி குச்சி போறேன்னு ஒரு எத்தி விடுவோன்னு பாருங்க, அது கலந்து விழுந்துரும். மறுநாள் வந்து பஞ்சாயத்து வைப்பாங்க. பேசாம அமைதியா இருந்துக்குவேன், என்னன்னு கூட கேட்டுக்க மாட்டேன். நோ 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 நோ. அதாவது அவங்க எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. மெயின் அடி வாங்குறது நான் தான், சரியான அடி வாங்குவேன். எங்க மேம் வந்து பிரின்சிபல் சார் எனக்கு பயங்கர சப்போர்ட். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் நான், பிளேயர்ல எனி டைம் கிரவுண்ட்ல தான் கிடப்பேன், ட்ரௌசர் மாட்டிட்டு கிரவுண்ட்ல தான் கிடப்பேன். எங்க மேம் வந்துட்டு அவளை கொம்பு சீவி கெடுக்கிறதே நீங்க தான் அப்படின்னு சொல்லி எங்க பிரின்சிபல் சாருக்கு செம்ம ரவுஸ் விடுவாரு, திட்டுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட ஸ்கூல் தான் அது. சார் வந்துட்டு பெருசு விட பாத்துக்கலாம் நான் இருக்கல அப்படிம்பாரு. அது ஒரு நல்லா இருக்கும். ஏம்மா சந்திரமுகி பொறுமையா போமா, தயவு பண்ணி இந்த கொலுசை கொஞ்சம் மாத்தேன். சுகுணாட்ட சொல்லி சொல்லி எப்படியோ மாத்த வச்சுட்டேன். ஆமா பங்கு, நிறைய சேட்டை பண்ணுவேன். அதாவது என்ன துருன்னே இருப்பேன். எங்கேயாவது போய் ஏதாவது ஆட்டையை போட்டு வர்றது. பக்கத்து ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வாய் பேசாதவங்க, காது கேட்காதவங்க, உடமா கண்ணு தெரியாதவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டல்ல வந்து இந்த மாங்காய் மரம் இருக்குல்ல, மாங்காய் மரம்லாம் இருக்கும். அதை திருடுறதுக்காக காலங்கத்தால எந்திரிச்சு சிவரே குச்சி ஓடிடுவேன். ஓடி போய் திருடிட்டு வந்துடுவேன். அவங்க எந்திரிப்பாங்க ஒரு 8-9 மணிக்கு, நம்ம 5:30 மணிக்கெல்லாம் அட்டன்ஸ் போட்டுருவோம். போய் ஆட்டையை போட்டு கொண்டாந்து பத்திரமா வச்சுட்டு அது ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். திருடிட்டு வந்து அடி வாங்குறது, நவாப்பழம் ஆட்டையை போட்டு வந்து அடி வாங்குறது, முட்டி போட வச்சு வெளுத்தெறிஞ்சிருவாங்க. அந்த கொஞ்சம் சேட்டையெல்லாம் எப்போ குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் 11th 12th படிக்கும்போது குறைஞ்சிச்சு அப்படியே. ஆனால் ஒழுங்காக படிக்கல. 10th வரைக்கும் நல்லா தான் படித்தேன், 11thலாம் ஒழுங்காக படிக்கல, ஓவர் சேட்டை. ஆனால் இருந்தாலும் முக்கி திணறி கொஞ்சம் நல்ல மார்க் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆன் பண்ணி அடுத்த ஹாஸ்டல் போயாச்சு. அப்படியே லைஃப் மாறிடுச்சு. காட்டன் சாரியோட கடை அவங்க கூப்பிட்றாங்க பாருங்க. ஸோ வந்துட்டு ஒரு அந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு மறக்க முடியாது இல்லைங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அங்கே போகும்போது. உண்மையிலுமே சொல்கிறேன், ஹாஸ்டலை விட்டு வரத்துக்கே மனசு வரல. இவங்கெல்லாம் எங்கள் அப்பா வந்து என்னை எப்போ கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாசலே நின்று பார்க்குறாரு. அந்த இடத்த விட்டு நல்லா நகர முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் அப்போ வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, படிப்பு, அறாத்து எல்லாம் அப்படியே ஒரு ஜாலியாக போணுச்சுங்க. எந்த கஷ்டமும் இல்லை. சொந்த பந்தம் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு அதை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே இருந்தேன் நான். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தேன். நிறைய கஷ்டங்கள் இருந்தது தான், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த கஷ்டங்கள் தான் இன்னைக்கு நம்மளை நிறைய இடத்துல வந்து யோசிக்க வச்சு ரொம்ப நிதானமாக மூவ் பண்ணி கொண்டு போகுது. அதே மாதிரி என் கூட படித்தவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி அக்கா நீ இந்த ஹாஸ்டலில் தானே படித்த. ஏன்னா நான் போய் வீடியோ போடும்போது தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, கால் பண்ணாங்க, எப்போக்கா வந்தீங்க, ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஸோ க்யூட் கமெண்ட் பண்ணுறாங்க. பங்கு நைட்டி சேல் பண்ணுறேன், பட் இன்ஸ்டாவில் சேல்ஸ் போக மாட்டேங்குது, எப்படின்னு தெரியல, சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வில் டூ. கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷன்ஸ் எதுவும் நான் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவாய்ட் பண்ணுறதுங்க. ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வரும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இடத்துல 15,000 ரூபா வாங்கிட்டு நான் ரிட்டனே கொடுத்தேன். அந்த ஏன்னா கொஞ்சம் லாங் டைம் எனக்கு டைம் இல்லாதனால அது கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு என்னால் பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேமெண்ட்டே நான் ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ அதனால வந்துட்டு சின்ன சின்ன என்ன மாதிரி வளர்ந்து வரவங்களுக்கு அப்போ உள்ள சசி இப்போயும் அப்படியே தான் இருக்கேன். ஏன்னா ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். என்னால் என்ன முடியுதோ. இப்போ என்ன சொல்கிறதுனா, உங்களால் இவ்வளோ முடியும், ஏன்னா நான் சும்மாவும் பண்ண முடியாது, சரிங்களா? கண்டிப்பாக வந்துட்டு என்னோட வேலையை விட்டுட்டு தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன். அப்படிங்கும்போது நான் அதில் ஒரு பெனிஃபிட் பார்க்கணும்ல. ஸோ ஆனால் கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். ஏதாவது சப்போர்ட் அப்படின்னா கேளுங்க. எனிவே நம்ம நிறைய ஸ்டோரிக்கு பின்னாடி போயிட்டு நம்ம வேலையை வந்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த காட்டன் சாரி இப்போ தெரியுதா இந்த சாரி எதுன்னு? நான் இப்போ காமிச்சல ஃபோட்டோவில் அந்த சாரி தான் இது, சரிங்களா? இதில் ஃபேப்ரிக் வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் வந்துட்டு ஃபேப்ரிக் எனக்கு வந்துருச்சு. ஸோ இதில் தான் குர்த்தி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு 3 குர்த்தி வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு. நேற்று வந்து இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 குர்த்தி முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வர குர்த்திலாம் இருக்குது. ஸோ இதில் தான் சாரி, இந்த சாரி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? இதுவும் எல்லோ கலர். நான் ஏன் எல்லோவாக காட்டுறேன் அப்படின்னா, எப்பயுமே தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் கட்டினா நல்லா இருக்குங்க. தீபாவளிக்குன்னு இல்லை, இந்த மாதிரி பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துட்டு எல்லோ கலர் கட்டினோம்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும். ஸோ நல்லா நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, கம்பல்லாம் போட்டு, பூ தலை நிறைய வச்சு, இந்த மாதிரி பட்டுப்புடவை, இந்த மாதிரிலாம் புடவை கட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பட்டுப்புடவை தேவையில்லை நமக்கு, அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். நான் வந்து அப்பத்துலேருந்தே செட்டிநாடு காட்டன் பைத்தியங்க.
எனக்கு செட்டிநாடுனா ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே நிறைய நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது இல்லைம்மா, இந்த சாரீ ஞாபகம் இருக்கும். ஸோ இதுலேயும் என்கிட்ட ரன்னிங் ஃபேப்ரிக்கும் இருக்குது, சாரியும் இருக்குது. இதை நான் ஒரு குர்த்தி போட்டிருப்பேன். இந்த இடத்துலலாம் இந்த டிசைன் இங்கே வந்திருக்கும். ப்ளைன் குர்த்தி மட்டும், இதை மட்டும் ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பேன். இது வந்து பாட்டமில் வந்திருக்கும். ஸோ இந்த சாரீ வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது கொடுமா, ஆஷ் கலர். அம்மாடி செம்ம வரவேற்பு இந்த சாரீக்கெலாம். ஸோ ரீஸ்டாக் எடுத்துட்டேங்க. 100 பீசஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. சூப்பரான எலிஃபென்ட் டிசைன். இது 6 மாதிரி ஆர்டர் வர 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 மூவ் ஆகிட்டே இருந்தது. எனக்கு வெப்சைட்டில் செம்ம ஆர்டர்ஸு. இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட்டு 3ஆம் தேதியிலேருந்து ஆர்டர் வெப்சைட் www.sasifashionpalace.com வெப்சைட்டில் யாராவது 3ஆம் தேதியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் எங்களுக்கு மிஸ் ஆயிருச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட மொபைல் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7845450215. இது வந்து எங்களோட கொரியர் டிபார்ட்மெண்ட் நம்பரு. அந்த நம்பரில் கம்யூனிகேட் பண்ணி நான் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஆர்டர்ஸ் வந்து எங்களால் எடுக்க முடியல. ஸோ வெப்சைட்டில் சர்வர் டவுன் ஆகி கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த டொமைனே நான் தூக்கிட்டு இப்போ வேறு டொமைன் மாற்றிருக்கேன். ஸோ அதனால் அந்த 3-4 ஆர்டர் பண்ணவங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிடுங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளீஸ். ஏன்னா அது எங்களால் எடுக்க முடியாது, மறுபடியும் உள்ளே போய் எடுக்க முடியல. நானும் பேக்கெண்டில் ஒர்க் பண்ண சொல்லி அட்மினில் பேசினேன், அவங்களால பண்ண முடியல. ஸோ வந்துட்டு இந்த சாரீ அதே மாதிரி நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங், நல்ல ஒரு கரும் ஊதான்னு சொல்லணுங்க. சூப்பரான வந்து பட்டாரக்கு கலரில் வந்து நடுவில் இந்த கலர் வந்திருக்கும். பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். ப்ரீமியம் குவாலிட்டி காஞ்சி காட்டன் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது அதுமா, வா இதில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சொல்லட்டுமா? என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு இப்போது தஞ்சாவூர் போயிட்டு, தஞ்சாவூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஐயா கோயிலுக்கு, பாண்டியா கோயில். நான் எங்கள் சவுத் சைடு போயிட்டேன் அப்படின்னா, மதுரை, பரமக்குடி, எங்கள் வீட்டு சைடெலாம் நான் போயிட்டேன் அப்படின்னா நம்ம தலைவருக்கு போய் சல்யூட் அடிக்காமல் நான் வரமாட்டேன். மீன்ஸ் பாண்டி கோயிலுக்கு போகாமல் நான் வரமாட்டேன். ஒரு முக்கியமான நல்ல விஷயத்துக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அங்கே போனது, எங்கள் ஊர் பக்கம் போனது. ஸோ அந்த வேலை வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அது சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை வந்து ஐயாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக அங்கே கொண்டு போய் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போனது. ஸோ அப்போ கிளம்பும்போது என்ன பண்ணேன்னா, இந்த சாரியை கட்டிட்டேங்க. பிளாக் கலர் சாரீ வந்து கட்டிட்டேன். எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, இங்கேருந்து ஃபோன்லேயே பிளாக்கை கட்டிட்டு போனேன், உன்னை தோலை உரிச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னாங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே அப்டேட் வந்துருச்சு. சண்டை போட்டாங்க. இது வந்து நம்ம தலைவருக்கு அதில் வேற போட்டாங்களா, மூஞ்சி 1.5 மணிக்கு துருண்டாயிடுச்சு. கருப்பு கலரை கட்டிட்டு நீ பாண்டிக்குளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னோட ராசி கலரு இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது நான் கருப்பு வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். நான் தான் சொல்லியிருக்கேனே, என்னோட தீமே வந்துட்டு பிளாக் அண்ட் கோல்டு தான். என்னோட சசி ஃபேஷன் பேலஸ், சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் அண்ட் கோல்டு தீம் தான். இருந்தாலும் அவங்க கட்டக்கூடாது அப்படின்னோனையும் இதை கட்டிட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ மட்டும் எடுத்தேங்க. ஆனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அப்படின்னோடனே டக்குன்னு ஆரஞ்சு கலர் சாரீ, இந்த சாரீ இருக்குதா அந்த கடையில் இருக்கும், அதான் இருக்கு பாரு. கட்டு பேக்கிங்காக எடுத்து வச்சுருக்காங்க. தோணு பேசிட்டே இருக்குங்க. நான் பார்த்தேன் உங்கள்கிட்ட எல்லாம் பேசுவேன், இங்கே யார்ட்டையும் பேச மாட்டேன். அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுட்டே இருப்பேன். இந்த சாரீ கட்டினேங்க. அம்மாடி என்ன இவ்வளோ டார்க்காக தெரியுதுங்க, ஆரஞ்சு கலர். இந்த சாரீ வந்து ஐயா கோயில் கட்டியிருந்தேன். இதை கட்டினதுக்கப்புறம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு முகமே கொஞ்சம் அழகாக மாறுச்சு. டக்க 32 தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் உட்காந்து அந்த வீடியோ கூட பண்ணோம். அது சக்காலத்தி அந்த வீடியோ பண்ணோம். பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகான ஒரு சாரீ. இதுலேயே உங்களுக்கு ஜரி ப்ளவுஸ் வந்துடும். நான் வந்து வேல்தாரி ப்ளவுஸ் போட்டிருந்தேன். வேல்தாரி ப்ளவுஸ் வராது, ஜரி ப்ளவுஸ் தான் வரும். நான் வேறு ப்ளவுஸ் போட்டிருந்தேன். நீங்கள் பாண்டி கோவில் போனல நான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன்டா என்னவா இருக்குன்னு. பங்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை, எப்போ பார்த்தாலும் தப்பாக நினைக்கிறதே வேலை. நைட் அப்டேட் பண்ணுறேன் என்ன விஷயம்னு சொல்லி. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ சூப்பரான ஒரு கலருங்க. பாண்டி கோயிலில் கட்டியிருந்தது. இதை மாற்றிட்டு இதை கட்டினதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்டோட முகத்தில் வந்து அந்த புன்னகையே பார்த்தேன் நான். அது வரைக்கும் மூஞ்சி தூத்துணுண்டா வச்சுக்கிட்டு நான் வரமாட்டேன், ஒரு வீடியோக்கு வர சொன்னால் வர்றதில்லை. இதை மாற்றினோன்னே அந்த அழகாக எனக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு அழகாக இருக்கமோ நல்லா இருக்கமோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 32 காமிச்சிட்டு வந்து வீடியோ எடுத்தது. ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே காமிச்சிட்டேன்னா பார்த்துட்டிங்களா, முடிஞ்சிச்சா? இந்தப்பா ஐயோ தட்டிடாத, வீடியோ தட்டிடாத. அந்த சாரீ எடு. நிறைய பேர் கேட்டது மைசூர் சில்கில் வந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாரீ கேட்டிருந்தீங்க. கூட இந்த சாரீ நான் கட்டியிருந்தேன் ஆல்ரெடி, தெரியுதா?
இந்த saree நான் கட்டியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சில்கில் வந்துட்டு இந்த மாதிரி saree வந்து லான்ச் பண்ணி நிறைய மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி கலரில் நான் ஒரு தடவை கட்டியிருந்தேங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செமி காஞ்சி காட்டன் saree இது உங்களுக்கு வந்து 799 அந்த மாதிரி தான் வருங்க உங்களுக்கு ப்ரைஸு. ஆனால் சூப்பராக இருந்தது, செம்ம மூவிங்கில் இருக்குது எனக்கு இந்த saree. இப்போ வரைக்குமே எனக்கு வெப்சைட்லலாம் நல்ல ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. சரிங்க பாருங்கள், நல்லா சூப்பரான பிளைன் saree. இந்த பார்டர் வந்திருக்கும். எப்பயுமே எனக்கு ரொம்ப பிளைன்னா பிடிக்குங்க. நான் என்னன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ளவுஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டிசைன் பண்ணி போட மாட்டேன். அக்கா ஏன் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டீங்க? ஆமாம்மா, இது வெயிட் லாஸ் ஆகிட்டேன் தான். ஏன்னா ஒர்க்லோடு, ஹெவி ஒர்க்லோடு. நான் நார்மலாக காஸ்மெட்டிக்ஸு சாரீஸ் அப்படிங்கும் போதே நமக்கு வந்துட்டு டப்பா டான்ஸ் ஆடிடும். இதில் வந்து ஸ்டிச்சிங் வேறு, ஸ்டிச்சிங்கில் தான் எனக்கு ஒர்க்கு ஜாஸ்தி. என்ன சொல்கிறதுனா இப்படி சாரியை வாங்கினோமா விற்றமா போனோமான் இருப்போம். ஆனால் குர்த்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். அந்த ஸ்டிச்சிங்கில் இந்த நான் போட்டது அப்படியே எக்ஸாக்டாக கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறது. ஃபஸ்ட்டுமே எங்கள் கட்டிங் மாஸ்டர் என்ன சொன்ன, ரீகனெக்ட் ஆகிடுச்சு, சம்திங் ராங், ஆம்புலன்ஸ். அம்மா ரெட் ஃபோனுக்கு வந்துட்டு சார்ஜ் போட்டுடும். 11, 16, 14 3 இருக்குது. நான் வந்து கட்டி வீடியோ போடலை, சரியா? ஓகேவா? நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு நான் வந்து கெட் ரெடி வித் மீ அந்த வீடியோ ஒன்று போடுறேன். நான் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, மீன்ஸ் என்ன மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப ரிஸ்க்குங்க, உட்கார வச்சு ஒவ்வொரு டேக்காக எடுக்கிறதுக்குள்ளே. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், மேக்கப் பண்ணுறது அதெல்லாம் எடுக்க மாட்டேன்னா எவ்வளோ பெரிய வேலை. கிட்டத்தட்ட எனக்கு அரை மணி நேரம் அதிலே போச்சு. அரை மணி நேரத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 சாரியை மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துருந்துருப்பேன். அதுதான்ப்பா போட்டுட்டு ஆஃப் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலரு. கொஞ்சம் மேலே ஏற்றிக்க. அது அதுக்கு அதானா? சரி, ஓகே, ஸ்விட்ச் போட்டுரு. சூப்பரான ஒரு ரெட் கலரு, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, மங்களகரமாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து வியர் பண்ணிங்க அப்படின்னா. சின்னதாக கை வச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லிடணும்ல, இந்த காஞ்சி காட்டன் சாரி இருக்குல்ல, இதில் மட்டும் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்து பத்தாதுங்க. இல்லையே, ஆஹா ஆஃப்ல இருக்கு பாரு. இது மேலே கேமரா, இது மேலே ஏற்றி விட்டுட்டு ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து போதும். சரி, ஓகே, இதை க்ளோஸ் பண்ணியிருப்பா. ஃபேஸ்புக் ஐடி அது இருக்குது. சார்ஜ் இருக்கா? சார்ஜ் இருக்கு. மாடல் இல்லையாக்கானா எதுமா கேட்குறீங்க? என்ன மாடல் கேட்குறீங்க? தெளிவாக கேட்டிங்கன்னா தெரியும். 16 அதில் வேறு ஏதாவது ஆன் பண்ணி விடு. இதோட இதில் போ, லைவ், இந்த லைவ் ஆஃப் பண்ணு. யூடியூப்பில் லைவ் போய்க்கலாம் கொஞ்சம் நேரம். அழகு நகை பிரதர் அதெல்லாம் பார்த்தாச்சு பிரதர். ஏன் பிரதர் நீங்கள் வேறு? ஆஹா, 3 தான் அப்லோட் ஆயிருக்கா? இது லைவ் ஆன் பண்ணிட்டு அதுலேயும் முடிஞ்சிருச்சு. ஃபேஸ்புக்கில் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படியே இதுலேயும் வந்துட்டு யூடியூப்பில் லைவ் போயிடலாம். அடுத்து நான் யூடியூப் லைவ் வரேன். பிகாஸ் வந்து யூடியூப்பில் இதை முடிச்சுட்டு போய்க்கலாம்ப்பா. இப்போ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பங்கு நீங்கள் அழகாக இருக்கீங்க, செம்மையாக பேசுகிறீங்க, நான் உங்கள் ஃபேனாகும். பங்கு சேட்டை ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, உடம்ப பார்த்துக்கோங்க,
காசு பண்ணலாம் அப்புறம் தான், அழகு இதெல்லாம் வந்து அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இல்லைப்பா அது அடுத்து ஆன் பண்ணிக்கலாம். என்னதுன்னா அது வேணாம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு. என்ன சொல்கிறது, நம்ம வந்து இதெல்லாம் நானுமே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து உடம்பு பார்த்துக்கிறது கரெக்டு தான். நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த இதெல்லாம் சம்திங் மற்றதெல்லாம், அது எல்லாமே வந்து நம்ம அனுபவிக்க வேண்டியல அனுபவிச்சாதான். நான் என் ஹெல்த்து வந்து கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது. ஹெல்த் இஷ்யூங்கிறது எதனால அப்படின்னா, நான் ஒழுங்காக கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. இப்போவும் சொல்கிறேங்க, எனக்கு முடி எவ்வளோ கொட்டுது தெரியுமா? அவ்வளோ முடி கொட்டுது. என் கடை ஃபுல்லாக முடியாக தான் இருக்கும். ஆனால் என் உடம்புல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஒரு 10,000 பக்கம் வந்துருச்சு என்னோட ஃபுல் பாடிக்கு வந்து நான் செக். கஸ்தூரி இதுக்கு அடிச்சிட்டே இருக்காப்புல. கஸ்தூரி ஃபோன் பண்ணி கேளுங்க. கட் பண்ணுற அடிச்சிட்டே இருக்காரு. ஆமாம், அவருக்கு பேமெண்ட் பெண்டிங் இருக்குது, அதுக்காக அடிப்பாப்புல. ஆனால் நம்ம வந்து சம்பாதிக்க வேண்டிய வயசில் எல்லாமே நம்ம சம்பாதிச்சுக்கணும். உண்மையே சொல்லணும்னா என் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாதுங்க. விட்டமின் கரெக்டாக, அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்குது. கிட்னி வரைக்கும் செக் பண்ணிட்டேன், உனக்கு எல்லாமே நல்லாதாம்மா இருக்குது, எந்த பார்ட்ஸும் டேமேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லி கூட டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நான் வந்து ஒழுங்காக தூங்குறது கிடையாது. உடம்பு வீணாக போனதுக்கு மெயின் காரணமே பிளட்டு கூட நல்லா இருக்குதுங்க. 12 பாயிண்ட் சம்திங்